கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 9:1-6. சபல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியருக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீயே என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நீர் என்னை சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதுக்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு செய்யப்படும் என்றான். கட்டி போட்ட ஜெயில். இன்றைக்கு அருமையானவர்களே, கட்டி போட்ட ஜெயில். மகா பரிசுத்தமும் கிருபையும் இருக்கிற இந்த கர்த்தாவே, எவரையும் இழுக்கவும் எவரையும் மாற்றவும் முடியும் ஆண்டவரே. நாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள் நாங்கள் கர்த்தாவே. எங்களுடைய வீராப்பு எந்த மூளைக்கு ஆண்டவரே, எங்களுடைய வள்ளல் தன்மையை எந்த மூளைக்கு கர்த்தாவே, எங்களுடைய கொடுங்கோன்மை எந்த மூளைக்கு கர்த்தாவே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. எவரையும் பிரகாசிக்க பண்ண முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே, கட்டி போட்ட ஜெயில் பவுலை கட்டி போட்டது ஐயா, உம்முடைய அன்பு கட்டி போட்டது. இந்த நாளில் அநேகம் பேரை கட்டி போடுவதாக ஆண்டவரே. அநேகம் பேர் உம்முடைய அன்பு கட்டி போடற்று கர்த்தாவே. காலம் முழுக்க அந்த ஜெயிலுக்குள்ளாக, அன்பு ஜெயிலுக்குள்ளாக அவர்கள் கட்டுப்படற்று கர்த்தாவே. நீர் கிரியை செய்வீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன். அழகு அழகு அழகு, இயேசு ரொம்ப அழகு. பழகு பழகு பழகு, மனம் விட்டு பழகு. அழகு. அடுத்தபடியாக அழகு என்று சொல்லுகிறது சாத்தானை குறிக்கும். அழகு அழகு அழகு, மகா தந்திரமான அழகு. விலகு விலகு விலகு, அவனை விட்டு விலகு. உலகு உலகு உலகு, உபத்திரவமான உலகு. இலகு இலகு இலகு, இயேசுவாலே இலகு. அழகு அழகு அழகு, மகா தந்திரமான அழகு. விலகு விலகு விலகு, அவனை விட்டு விலகு. உலகு உலகு உலகு, உபத்திரவமான உலகு. இலகு இலகு இலகு, இயேசுவாலே இலகு. அழகு அழகு அழகு, இயேசு ரொம்ப அழகு. பழகு பழகு பழகு, மனம் விட்டு பழகு. கல்வி 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 கல்வி, குடும்பத்திலே புதல்வி. செல்வி செல்வி செல்வி, திருமறையே செல்வி. அள்ளி அள்ளி அள்ளி, கொடுக்கும் ஆண்டவரை அண்டு. தில்லி தில்லி வரைக்கும் போகலாமே சபைக்கு. கல்வி 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 கல்வி, குடும்பத்திலே புதல்வி. செல்வி செல்வி செல்வி, திருமறையை செல்வி. அள்ளி அள்ளி கொடுக்கும் ஆண்டவரே அண்டு. தில்லி தில்லி வரைக்கும் போகலாமே சபைக்கு. அழகு அழகு அழகு, இயேசு ரொம்ப அழகு. பழகு பழகு பழகு, மனம் விட்டு பழகு. வெயிலு வெயிலு வெயிலு, கடுமையான வெயிலு. பயிலு பயிலு பயிலு, குளிர்ச்சியூட்ட பயிலு. முயலு முயலு முயலு, முன் செல்ல முயலு. ஏழு ஏழு ஏழு, இயேசுவாலே இயலும். வெயிலு வெயிலு வெயிலு, கடுமையான வெயிலு. பயிலு பயிலு பயிலு, குளிர்ச்சியூட்ட பயிலு. முயலு முயலு முயலு, முன் செல்ல முயலு. ஏழு ஏழு ஏழும், இயேசுவாலே இயலும். அழகு அழகு அழகு, இயேசு ரொம்ப அழகு. பழகு பழகு பழகு, மனம் விட்டு பழகு. ஜெயம் ஜெயம் ஜெயம், இயேசு தரும் ஜெயம். பயம் பயம் பயம், நீக்கி போடு ஒதுக்கு. புயம் புயம் புயம், இயேசு இருக்கார் நமக்கு. நயம் நயம் நயம், இயேசுநாதர் நயம். ஜெயம் ஜெயம் ஜெயம், இயேசு தரும் ஜெயம். பயம் பயம் பயம், நீக்கி போடு ஒதுக்கு. புயம் புயம் புயம், இயேசு இருக்கார் நமக்கு. நயம் நயம் நயம், இயேசுநாதர் நயம். அருமையானவர்களே, கட்டி போட்ட ஜெயில். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் ஆன்மீகவாதி, இன்னொருத்தர் பார்க்கின்ற பொழுது உலகவாதி. இந்த ஆன்மீகவாதியிலே ரெண்டு பங்கு இருக்கிறார்கள். இயேசு தான் இப்பொழுது தெய்வம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நிறைய பேர் இங்கே வருகிறதில்லை. அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்து அதிலே ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்களாக, அதில் நேரங்களை செலவு பண்ணுகிறவர்களாக, அதில் பக்தி முத்தினவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பவுலடியாரும் ஒரு காலத்திலே இயேசுதான் தெய்வம்,
மரியாளுடைய மகன் யோசேப்புடைய மகன் இயேசு கிறிஸ்து என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மோசையினாலே முன்குறிக்கப்பட்டவர் இந்த மரியாளுடைய மகன்தான் என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மற்றபடி அவர் நல்ல சன்மார்க்கர் தான். பீடி சிறுவர் குடிக்க மாட்டார், கஞ்சா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார், யாரையும் கெட்ட வார்த்தை போட்டு ஏச மாட்டார். கடவுளுக்கு ரொம்ப பயந்த மனுஷன்தான். ஒரே ஒரு காரியத்தில் இந்த மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் சொன்னவர், மோசைக்கு குருவாக இருந்தவர், பிதாவுடைய ஏக புதல்வன், இந்த மரியாளுடைய பெத்லகேமில் பிறந்த இந்த இயேசுதான் என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளோதான். அப்போ பாருங்கள், இந்த பவுலடியார் இல்லாத சேட்டெல்லாம் பண்ணுறார். போகிறாரு சபைகள் தோறும் இயேசுன்னு சொன்ன உடனே தூக்கி போட்டுடுறாரு, அடிக்கிறார், பிடிக்கிறார். சேவான் கொலை செய்ய போடும்போது அவனுக்கு இவர் தான் என்ன செய்கிறாரு, சப்போர்ட்டாக இருக்கிறார். அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கலத்தி இந்த சவுலுங்கிற வாலிபன் தான் வைக்கிறாங்க. ஐயா கட்டி போட்ட ஜெயில். இப்போ தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். உன்னை கற்பத்திலே நான் தெரிந்து கொண்டேனே சவுலே, பவுலே, உன்னை கற்பத்திலே எனக்கெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு ஓடுவா, எவ்வளோ தூரம் ஓடுவா, பணம் இருக்கத்தனி ஓடு, வாலிபம் இருக்கத்தனி ஓடு, நீ என்னை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். உன்னுடைய தாயினுடைய கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். அசன காரியத்தில் அவர்களுக்கு ஈடுபடுவதை நான் பார்த்திருக்கிறேன். முதலூர் கோயிலில் அவர்கள் விழுந்து கிடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். வடக்கோடூர் கோயிலில் விழுந்து கிடப்பதை நான் பார்த்திருக்கேன். நீ எந்த அளவுக்கு ஓடிட்டு இருப்பா, உன்னை பிடிக்கணும்ல. ஆக ஒரு காலம் வந்தது ஐயா. சவுல் இப்போ தமஸ்கூரில் இருக்கிறவங்களையும் துன்பப்படுத்தலான்னு போயிட்டு இருக்காருயா. சவுலே சவுலே, நீயே நீ என்ன துன்பப்படுத்துகிறா? இன்னைக்கு இந்த கேள்வியை உங்ககிட்ட வைக்கிறாரு. நீ எவ்வளோ உங்கள் அம்மா உங்கள் அக்காவில் எவ்வளோ பக்தியானவங்க, ஆனால் நீ ஆண்டவரை மறந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் ஓடுறா. கடவுளை தேடி என்ன கதையும் கண்டவங்கிறா. சரியா வேதம் வாசிக்க மாட்டேங்கிறா. சாதியா என்ன ஜெபம் பண்ண மாட்டேங்கிறா. இன்னைக்கு ஆண்டவர் உன் பேரை எபனேசரே நீயே நின்று துன்பப்படுத்துகிறாய். நீ எனக்காக பிறந்த பிள்ளை அல்லவா? உன் குடும்பத்தார் அனைவரும் என்னை ஏற்றி இருக்கவில்லையா? எனக்காக சேவை செய்தவர்கள் இல்லையா? ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சவுல் அப்படியே திகிலடைந்து விட்டான். ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா. என் பிள்ளைகளாம் துன்பப்படுத்துறிய, என் பிள்ளைகளாம் அடிச்சிட்டு இருக்க, ஒவ்வொரு அடி விழும்போது எனக்கெல்லாம் விழுதுப்பா, என்னையே தானே அடிக்கிறா நீ. அப்படியே நடுங்கி, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஐயா. கடைசி வரைக்கும் அந்த ஜெயிலுக்குள்ளாக மாட்டினான் ஐயா. அந்த ஜெயிலை விட்டான். பவுலோடைய திரும்ப வரவே இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். பிலிப்பியரில் எழுதுறாரு, முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அந்த பாருங்க, அந்த ஜெயிலுக்குள்ள பவுல் அப்படியே மாட்டினார் ஐயா. இயேசுங்கிற அன்பு சிறைக்குள்ளாக, இயேசுங்கிற அன்பு ஜெயிலுக்குள்ளாக பின்வாங்கவே இல்லை. கலாத்தியர் 2:14 சொல்வார், 5:20 சொன்னார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே நீர் ஜீவிக்கிறார். ரோமர் 8 சொல்வார், மரணமோ பாவமோ சாபமோ அது என்ன வந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, வியாபாரம் இருந்தாலும் சரி, வியாபாரம் இல்லாட்டாலும் சரி, ஐடி கம்பெனியில் வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லாட்டு போனாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எனக்காக கல்வாரிலே தொங்கி மரித்தாரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரே. ரட்சிப்பை என் தாய் தந்தைக்கு கொடுத்தாரே. கிறிஸ்துவ குடும்பமாக ஆராதிக்க கிருபை கொடுத்தாரே. கிறிஸ்துமஸை கொண்டாட கிருபை கொடுத்தாரே. ஏழை பண்டிகைகளை பங்கு பெற கிருபை கொடுத்தாரே. நகை நட்டு போட கிருபை கொடுத்தாரே. இந்த இயேசுவை நான் விடுவேனா? அந்த கட்டுண்டவனாக அந்த ஜெயிலிலே கிடந்தான் ஐயா. ஜெயிலை விட்டு ஒரு நாளும் கிறிஸ்துவின் அன்பைங்கிற அந்த ஜெயிலை விட்டு வர்றதுக்கு ஒரு நாளும் முயற்சி பண்ணவே இல்லை. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். எனக்கு லாபமாக இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக குப்பையாக எண்ணுகிறேன். என்னுடைய படிப்பு, பதவி, அந்தஸ்து எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக விடுகிறேன். அவர் தான் ரட்சகர். அந்த ஜெயிலுக்குள்ளாக என்னை நான் இணைத்து கொண்டேன். அந்த ஜெயிலை விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன். அந்த அன்பு பிடிக்குள்ள நான் சிக்கிக்கிட்டேன். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார். தம்பியே, நீ எங்கே பின்வாங்கி போயிருக்கிறாயோ, பின்தங்கி போயிருக்கிறாயோ, இப்போ யோசனை பண்ணிப்பார். இந்த கிறிஸ்துவனுடைய ஜெயிலுக்குள்ளாக நீ வா, கற்றுண்டனாக நீ வா. ஒரே ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உபத்திரம் வந்து கொண்டிருக்கிறதா? கர்த்தாவே உமக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆண்டவரே, இதை ஜெயிக்க எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த வேதியிலிருந்து வெளிவர எனக்கு கிருபை தாங்க. எப்படி ஆயில் நான் உண்மை மறுதளிக்கவே மாட்டேன் கர்த்தாவே. நீர்தான் என்னுடைய ஜீவன், நீர்தான் என்னுடைய வழிகாட்டி, நீர்தான் என்னுடைய இரட்சகர். கடைசி வரைக்கும், என்னுடைய மூச்சு வரைக்கும் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, பவுலுடையார் ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவரே. ஆண்டவரை கிறிஸ்துங்கிற ஜெயிலை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை ஆண்டவரே. நாங்களும் அந்த அர்ப்பணிப்பிற்குள்ளாக நுழைகிறோம் கர்த்தாவே.
இந்திய தேசம் முழுவதையும் கொண்டு வாங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இவன் மலையிலிருந்து ஆண்டவரே கன்னியாகுமரி வரைக்கும் இயேசு இயேசு என்று ஒலிக்கட்டு கர்த்தாவே. உடைய திருச்சபைகள் பெருகட்டு ஆண்டவரே. பவுலை மாதிரி உண்மையை உத்தமாக ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க கர்த்தாவே. ஊழியங்கள் பெருகட்டு கர்த்தாவே. அநேக குடும்பங்கள் தலைக்கட்டும், அநேகம் பேருக்கு விடுதலை கொடுப்பீராக, அநேக சவுளை பவுலாக கொண்டு வருவீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.